சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சௌந்தர்யா, உனக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. தெரியும், இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு சே ஐம் சாரி. பரவாயில்லங்க, எங்க அப்பா எங்களை இப்படி விட்டுட்டு போவார்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. எங்களுக்கு ஒரு சின்ன கஷ்டத்தை கூட கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாரு. அவர் எங்களை விட்டுட்டு போறது எவ்வளவு பெரிய கஷ்டம். அதை எப்படி தாங்கி போன அவர் நினைச்சாரு. உன்னோட ஃபீலிங் எனக்கு புரியுது சௌந்தர்யா. இப்பவும் அதை நினைச்சா எனக்கு கஷ்டமா தான் இருக்கு. இருந்தாலும் நீங்க எல்லாம் காட்டுற அன்பு நிஜமாவே எங்க குடும்பத்துக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. இதெல்லாம் நான் எப்படி திருப்பி கொடுக்க போறேன்னு தெரியல. ஏய், நீ தைரியமா இரு சௌந்தர்யா, அதான் எங்களுக்கு வேணும். இங்க பாரு, எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணு, சரியா? சூர்யா, சரி, நான் வரேன். என்ன சகல மாப்பிள்ள, எப்படிடா இருக்கு போர்டு? அம்மா, எப்படியோ என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிட்டா அது போதும். ஏங்க, நம்ம பொண்ணுக்கு மட்டும் இல்லங்க, கதிருக்கும் சேர்த்து தாங்க நடக்க போகுது. இதுக்கு மேல வேற என்னங்க நமக்கு இருக்கு? எதுக்கு வாசல்ல நின்னுகிட்டு? வாங்க உள்ள போலாம். வாமா, வா. நல்லா அரேஞ்ச் பண்ணிருக்காங்கல்ல? வணக்கம். வணக்கம். வாங்க. வாங்க சம்பந்தி. நல்லா சந்தோஷம். வாங்க வாங்க. வணக்கம் சார். வணக்கம். வாங்க. ஹாய். மதி, வாமா. வரேன். உள்ள போங்க. வாங்க வாங்க. வாங்க வாசல். போங்க, தெரிஞ்ச கதை தானே. வா வாங்கம்மா.
என்னம்மா நீ? ரொம்ப நன்றிம்மா. சத்தியமா யாருக்குமே உங்க மனசு வராதுமா. என்னம்மா பேசுற? எங்க வீட்டு மகாலட்சுமிய இந்த பூமிக்கு கொடுத்தவரு. அவருக்கான மரியாதையை நாங்க தானே செய்யணும். போன நிமிஷம் வரைக்கும் இந்த நினைப்பு தான் என் மனசை போட்டு உறுத்திக்கிட்டே இருந்துச்சுமா. என் கல்யாணத்தப்போ அப்பா தான் உயிரோட இல்ல, அவரோட போட்டோவாவது இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா கல்யாண வீட்டுல இறந்து போனவரோட போட்டோ எல்லாம் வச்சிருக்காங்களேன்னு யாராவது ஏதாவது சொல்லுவாங்களோன்னு நினைச்சுதான். யாருமா என்ன சொல்லுவாங்க? இறந்து போனவங்கள சாமிக்கு சமம் தானே சொல்லுவாங்க. என் பொண்ணுக்கு மாமனார், எங்க 2 பேருக்கும் சம்மந்தி. இந்த மேடையில அவருக்கு இடம் இல்லைன்னா எப்படிமா? எங்க கல்யாணத்துல அப்பா இல்லைங்கிற நினைப்பே இனிமே எங்களுக்கு வராதுமா. அவர் ஆசீர்வாதத்தோட சந்தோஷமா உங்க கல்யாணம் நடக்கும். உங்க சந்தோஷம்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அம்மா, நீங்க வசதியில மட்டும் இல்லம்மா, மனசாலையும் நீங்க ரொம்ப பெரியவங்கம்மா. என் பொண்ணு 7 ஜென்மத்துக்கும் கொடுத்து வச்சவ. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எதுக்கு உணர்ச்சி வசப்படுறீங்க? இது எங்களோட கடமை. சௌந்தர்யா, சூர்யா 2 பேரும் ஜோடியா வந்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. வா சூர்யா. ஓகேம்மா. மதி வாங்க. மதி. கதிர். பாண்டி, அம்மா, சம்பந்தி வீட்டுக்காரங்களெல்லாம் கூட்டிட்டு போ. சரிங்க. வாங்க 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 எல்லாரும் உள்ள போவோம். வாங்க போலாம். வாங்க போவோம். வாங்க.